இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதிகப்படியாக கேட்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸாமில் இதுதான். இப்போ ஹெட்டிங் கால்குலேட் பண்ணிக்கலாம். இதோட டோட்டல் கவுண்டிங் 45 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 75 மைனஸ் 45 லெஸ் பண்ணிங்கன்னா 30 கிடைக்கும். எப்பவும் போல் ப்ளஸ்ஸு 10 டிகிரி ஆட் பண்ணுறோம். 40யை சென்டர் படுத்தணும் அப்படின்னும் போது 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 20. ஸோ 20 டிகிரி நம்ம கிடச்சிருக்கிறது 20 டிகிரி கிடச்சிருக்கு. ஸோ ஹெட்டிங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 20 டிகிரி வந்து நம்ம டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் கால்குலேட் பண்ணியாச்சு. எப்பவும் போல் 2 ஸ்பேஸ் விட்டுருங்க. 10 to 75 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 11 ஸ்டார்ட் பண்ணி 75 முடிக்க போகிறீங்க. ஸோ ஐஃபன் கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 65 ஐஃபன்ஸ் இருக்கணும் நீங்கள் டைப் பண்ண ஐஃபன்ஸு. இது ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 காலம்க்கு ஒரு ஹெட்டிங். ஸோ இந்த 2 காலம்க்கு ஒரு ஹெட்டிங் இருக்குது. இதை நான் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற சொல்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டையே சூஸ் பண்ணியிருக்கிறேன். கால்குலேஷன் போடலாம். லாஸ்ட் காலமில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் என்ன, எத்தனை இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் மேக்ஸிமம் லெட்டர். இது 7 லெட்டர்ஸ் தான் இருக்குது. இங்கே 8 லெட்டர்ஸ் இருக்குது. அடுத்து இதில் இருக்கிற இந்த காலமில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த காலமில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் இது. இந்த காலமில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் இது. மற்றதெல்லாம் இதை விட கம்மியாக தான் இருக்குது. அதால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் மேக்ஸிமம் லெட்டர் இது, இந்த காலமில் மேக்ஸிமம் லெட்டர் இது. ஸோ இது ரெண்டுக்கும் இதை சென்டர்படுத்த போகிறோம். இதுக்கும் இந்த லெட்டருக்கும் இடையில தான் இதை சென்டர்படுத்தணும். நான் இப்போ கால்குலேஷன் போடுறேன். இந்த காலமில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் 8. ஸோ 75 மைனஸ் 8 லெஸ் பண்ணாங்க அப்படின்னா 67 கிடைக்கும். ஸோ இதோட டிகிரி 67 டிகிரி. அடுத்தது இந்த காலம்காக மைனஸ் 2 லெஸ் பண்ணுவோம். 65 கிடைக்கும். அடுத்தது இந்த காலமில் பார்க்குறோம். இதில் மேக்ஸிமம் லெட்டர் இதுதான் 8 மைனஸ் 8 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 57 டிகிரி கிடைக்கும். ஸோ 57 டிகிரி இங்கே போடுறோம். இந்த காலம்க்கும் டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கான வேல்யூவும் போட்டிருக்கிறோம். இப்போது இதை ரெண்டுத்தையும் சென்டர்படுத்தி இதுக்கு இந்த ஹெட்டிங்க்கு டிகிரி கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போது 75 டிகிரியா, 75 மைனஸ் இதோட டோட்டல் வேல்யூ 9 லெட்டர்ஸ் இருக்குது. 9 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 75ல் 9 லெஸ் பண்ணிங்கன்னா 66 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 75ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே இருக்கிற டிகிரி 57. நம்ம கண்டுபிடிச்சது இந்த காலமில் 57 டிகிரி இருக்குது. 57 மைனஸ் 2 இந்த கோட்டுக்காக 2 லெஸ் பண்ணுறோம். 55 கிடைக்கும். அந்த 55 தான் இங்கே ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் 55 66 ப்ளஸ் 55 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 121 டோட்டல் டிவைடட் பை சென்டர் படுத்தணுனாலே 2ஆல் டிவைட் பண்ணுறோம். எவ்வளோ கிடைக்குதுன்னா 60.5 கிடைக்கும். ரவுண்ட் அப் பண்ணும்போது 61 டிகிரி. இதுக்கு 61 டிகிரி அப்படின்றத போட போகிறீங்க. இந்த காலம்கான டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த காலம்கான டிகிரியும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை ரெண்டுத்தையும் சென்டர் படுத்துறதுக்கான இந்த ஹெட்டிங்கான டிகிரியும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த காலம்கான டிகிரியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ 57 டிகிரி வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த கோடு போடுறதுக்கான 2 லெஸ் பண்ணுறோம். 57ல் 2 லெஸ் பண்ணிங்கன்னா கோட்டுக்காக 55 கிடைக்கும். அடுத்தது இதில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் என்னன்னு பார்க்குறோம். 8. 55ல் 8 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா
47 டிகிரி. 47 டிகிரியை இங்கே போடுறோம். அடுத்தது இந்த கோட்டுக்கான 2வை லெஸ் பண்ணுறோம். -2. 2வை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 45 கிடைக்குது. அடுத்தது இந்த காலம்கான டிகிரியை கால்குலேட் பண்ண போகிறோம். இதில் மேக்ஸிமம் லெட்டர் 8 லெட்டர்ஸு. 45ல் 8ஐ லெஸ் பண்ணுறோம். 37 டிகிரி கிடைக்குது. டிகிரி போட்டாச்சு. எப்பவும் போல் இந்த கோட்டுக்காக 2வை லெஸ் பண்ணுறோம். -2 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 35 டிகிரி ஃபைனலாக கிடைக்குது. இப்போது இதையும் கால்குலேட் பண்ணியாச்சு, இதுக்கான டிகிரியும் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போது இதை சென்டர்படுத்த போகிறோம். இது ரெண்டுக்கும் இடையில இதை சென்டர்படுத்தணும். அதுக்கான கால்குலேஷனை இப்போ நம்ம போடலாம். சென்டர்படுத்துறதுக்கு என்ன பண்ணோம்? 75லேருந்து 9ஐ லெஸ் பண்ணிவிட்டு 55ஐ ஆட் பண்ணோம். அதே போல் இப்போது நம்ம 55லேருந்து லெஸ் பண்ண போகிறோம். 55 மைனஸ் இது டோட்டல் வேல்யூ 9 லெட்டர்ஸ். 9 லெஸ் பண்ணால் 46 கிடைக்கும். நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குது? 37. இதில் இந்த ஈன்ற லெட்டர் 37ல் அடிப்போம். ஸோ இங்கே கோட் இருக்கிறதால 2வை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது 37ல் மைனஸ் கோட்டுக்காக 2வை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 35 கிடைக்கும். இந்த 35ஐ 46ஓட ஆட் பண்ணிக்கோங்க. 35 இங்கே எப்படி 55 ஆட் பண்ணிங்களோ அதே மாதிரி இதில் 35 ஆட் பண்ணிக்கோங்க. 55லேருந்து 9ஐ லெஸ் பண்ணுறீங்க மேக்ஸிமம் லெட்ரு, அதுலேருந்து கிடச்சது 46. 46ஓட ப்ளஸ்ஸு இங்கே இருக்கிற 35, இந்த கோடு போக கிடைச்சிருக்கிறது 35. 35 ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கிறது 81 கிடைக்கும். 81 சென்டர்னாவே 2ஆல் டிவைட் பண்ணும். 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 40.5 வரும். ரவுண்ட் அப் பண்ணும்போது 41 டிகிரி வரும். ஸோ 41 டிகிரியில் தான் நம்ம இதை 41 டிகிரி இதை சென்டர்படுத்தியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கான டிகிரி கண்டுபிடிச்சோம், இதுக்கான டிகிரி கண்டுபிடிச்சோம், இதை சென்டர்படுத்திட்டோம். இதுக்கான டிகிரி கண்டுபிடிச்சோம், இதையும் சென்டர்படுத்திட்டோம். இப்போது இந்த ஹெட்டுக்கானதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். 37 டிகிரி இங்கே இருக்குது கண்டுபிடிச்சது. அப்போது 37ல் இந்த கோட்டுக்காக 2வை லெஸ் பண்ணுறோம். 35 இருக்குது. ஸோ இந்த 35ல் தான் இந்த ஹெட்டை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். 35 டிகிரி எத்தனை லெட்டர் இருக்குது? 1 2 3 4 லெட்டர்ஸ் மொத்தம். அப்போ 35ல் 4ஐ லெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 31 கிடைக்கும். ப்ளஸ்ஸு எப்பவும் போல் 10 ஆட் பண்ணுறோம். இந்த பிகினிங் வந்தாலே எப்போவுமே 10 ஆட் பண்ணிப்போம். 31 ப்ளஸ் ஒரு 10 41 டிகிரி. எப்போவுமே சென்டர் படுத்துகிறோம் அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 41 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 20.5 டிகிரி. ஸோ டோட்டல் 21 டிகிரி. 21 டிகிரி போட்டுட்டோம். ஹெட்டிங் கண்டுபிடிச்சோம். இதுக்கும் இதை சென்டர்படுத்தணும், இதுக்கும் இதை சென்டர்படுத்தணும். அடுத்தது இது பார்க்க போகிறோம். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். 75ல் 21 லெஸ் பண்ண போகிறோம். 75 டிகிரி மைனஸ் 21 லெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 54 கிடைக்கும். 54 அப்படின்னு சொல்லும்போது இங்கே 37 டிகிரி இருக்குது. இந்த கோட்டுக்காக 2வை லெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 37 மைனஸ் 2வை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 35 டிகிரி இங்கே இருக்குது. ஸோ அந்த 35 டிகிரியை ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ஸு 35, ஏன்னா இந்த கோட்டுக்கு முன்னாடி இருக்கிறது 35. அதால் இதுக்கும் தான் நம்ம சென்டர் பண்ண போகிறோம். அப்போது 75 டிகிரிக்கும் 35 டிகிரிக்கும் இடைப்பட்ட வேல்யூ தான் இதை அதுக்கு தான் சென்டர் படுத்த போகிறோம். அதால் 54 ப்ளஸ் ஒரு 35
89 டிகிரி. 89 2ஆல் சென்டர் படுத்தினாலே 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணால் 44.5 வரும். ஸோ 44.5 வந்தாலே நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம் 45 டிகிரி அப்படின்னு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை 45 டிகிரியில் கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுதான். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் சென்டர் படுத்திட்டோம். எதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டனோ அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போது இதை எப்படி கால்குலேட் பண்ணி டிகிரி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லெட்டர் நம்ம கண்டுபிடிச்ச டிகிரி இது தான். ஸோ 8 லெட்டர்ஸ் தான் இந்த காலமில் மேக்ஸிமம். ஸோ இது ஒன்று கண்டுபிடிச்சா எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி தான். இதில் 7 லெட்டர்ஸ் இருக்குது, இதில் 8 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போது 8ல் மேக்ஸிமம் லெட்டர்லேருந்து மினிமம் லெட்டர் லெஸ் பண்ண போகிறோம். 8 - 7 8 இதில் இருக்கிற லெட்டர் 7 லெஸ் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். 1 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.5 கிடைக்கும். ஸோ 0.5 அப்படின்னும் போது நம்ம ரவுண்ட் அப் பண்ணோம் அப்படின்னா அதை 1 தான் கன்சிடர் பண்ணுவோம். 1ன்னு எடுத்துப்போம். அப்போது இப்போ நம்ம இங்கே எத்தனை டிகிரி கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 67 டிகிரியில் ப்ளஸ்ஸு 1 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 68 டிகிரி வரும். 68 டிகிரியில் இந்த 5ஐ டைப் பண்ணுவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே 68 டிகிரி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரே சேம் லெட்டர் தான் எல்லாமே 7 லெட்டர்ஸ் தான் இருக்குது. அதால் எல்லாமே 68 டிகிரியில் தான் நீங்கள் டைப் பண்ணுவீங்க இந்த காலமை பொறுத்தவரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலம் போடலாம். இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் 8 மைனஸ் இந்த காலமில் இருக்கிற அதை விட மினிமம் லெட்டர் 7. வேறு எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. அதால் ஃபுல்லாகவே 7 லெட்டர்ஸ் தான். இது ஒன்று கண்டுபிடிச்சா எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்ச மாதிரி. 8ல் 7 லெஸ் பண்ணுங்கள். 7 லெஸ் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். 1 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 0.5. ஸோ 0.5னா 1 தான் எடுத்துக்க முடியும். அதால் இதில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா 57 டிகிரி நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ ப்ளஸ் 1 அப்படின்னும் போது 58 டிகிரி. 58 டிகிரியில் இந்த 4ஐ டைப் பண்ணுவோம். இந்த காலம் பார்க்கலாம். இதில் மேக்ஸிமம் லெட்டர் 8 மைனஸ் இதில் 7 லெட்டர்ஸ் 1 2 3 4 5 6 7. அடுத்த மேக்ஸிமம் லெட்டர் மினிமம் லெட்டர் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் 7 லெட்டர்ஸு. 8ல் 7 லெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 1 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 0.5 கிடைக்கும். ஸோ 1 தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் 47 டிகிரி கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். 47 + 1 அப்படின்னா 48 டிகிரியில் இங்கே டைப் பண்ணுவோம். 48 டிகிரியில் 5ஐ டைப் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த காலமுக்கு எல்லாமே அதே தான். இருக்கிற வேல்யூ 7 லெட்டர்ஸ் தான். ஸோ 7 லெட்டர்ஸ் அப்படின்னும் போது 48 டிகிரி தான் எல்லாமே வரும். அப்படியே டைப் பண்ணிடலாம் 48 டிகிரியிலே. அடுத்தது இந்த காலமில் இந்த காலமில் என்னன்னு பார்க்கலாம். 8 letters maximum. 8 minus 1 2 3 4 5 6 7 letters தான் இதில் இருக்குது. ஸோ 8 minus 7 எப்பவும் போல் 1 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 0.5 கிடைக்கும். ரவுண்ட் அப் பண்ணும்போது 1. அப்போது 37 டிகிரி ப்ளஸ்ஸு இந்த 1 38 டிகிரி. இதை 38 டிகிரியில் டைப் பண்ணணும். ஸோ எல்லாமே அதே தான். 7 லெட்டர்ஸ் தான் இருக்குது. அப்போ எல்லாமே 38 டிகிரியில் தான் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. ஸ்டேட்மெண்ட்டில் இதில் எவ்வளோ ஸ்பேஸ் விடணும், எங்கெங்கே எவ்வளோ ஸ்பேஸ் விடணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். ஹெட்டிங் டைப் பண்ணிட்டோம். ஹெட்டிங் டைப் பண்ணிவிட்டு ஹெட்டிங் எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் தான் டைப் பண்ணுவோம். ஹெட்டிங் டைப் பண்ண உடனே 2 லைன் ஸ்பேசிங் விடுவோம். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலே சிங்கிள் லைன் ஸ்பேசிங்கில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதில் 2 லைன் ஸ்பேசிங்கை இங்கே விடணும். அடுத்தது 65 ஹைஃபன்ஸ் வந்து டைப் பண்ணுவீங்க. 11ல் ஸ்டார்ட் பண்ணி 75ல் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அடுத்தது இங்கே ஒரு லைன் ஸ்பேசிங் விடணும், இங்கே ஒரு லைன் ஸ்பேசிங் விடணும். இது முடிச்சுட்டு ஒரு லைன் ஸ்பேசிங் விட்டுட்டு அடுத்தது இதை டைப் பண்ணுவீங்க 41 டிகிரியில். ஸ்ட்ரெயிட்டாக இதை 61 டிகிரியில் டைப் பண்ணுவீங்க. அடுத்தது என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா இங்கே சிங்கிள் லைன் ஸ்பேசிங் விடுவீங்க. இந்த இடத்துல ஒரு லைன் ஸ்பேசிங் விடுவீங்க. அடுத்தது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஹெட்டிங், இந்த கோட்டுக்கு நேராக இந்த கோடு போடுறதுக்கு முன்னாடி இந்த ஹெட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, இதை 21 டிகிரியில் டைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நேராகவே என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த ஐஃபனை போட்டுருங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஒரு லைன் ஸ்பேசிங் விடுங்க, இங்கே ஒரு லைன் ஸ்பேசிங் விட்டுடணும். அடுத்தது இது டைப் பண்ணுங்கள். இதை ஃபுல்லாகவே டைப் பண்ணிவிடுங்க. அடுத்ததில்
இதை அடித்து முடித்த உடனே, இந்த லைன் அடித்து முடித்த உடனே ஒரு லைன் ஸ்பேஸிங் விட்டுட்டு அடுத்த லைனில் இதை அடிங்க. இது ஆஃப் ஸ்பேஸில் அடிக்கணும். ஆனால் ஆஃப் ஸ்பேஸில் அடித்தா லெட்டர் மேலவே லெட்டர் விடுற மாதிரி இருக்கும். அதால் ஒரு லைன் ஸ்பேஸிங்லேயே அடிக்கலாம், தப்பு இல்லை. இந்த லைனை முடிச்சுட்டு அடுத்து ஒரு லைன் ஸ்பேஸிங் விட்டுட்டு இந்த லைனை டைப் பண்ணுங்க. இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு லைன் ஸ்பேஸிங் விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த கோடை போடுங்க. 11, 12, 13, 14, 15 75ல் கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த ஹெட்டிங்க்கு முன்னாடி 2 லைன் ஸ்பேஸிங் விடுங்க. இந்த ஹெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே 2 லைன் ஸ்பேஸிங் விடணும். அடுத்தது எப்பவும் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறீங்க, இந்த லைன் முடிச்சுட்டு இதை டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரெயிட்டாக முடிச்சுட்டு இங்கே 2 லைன் ஸ்பேஸிங்க. ஒவ்வொன்றுக்கும் இடையில இங்கே 2 லைன் ஸ்பேஸிங், இங்கே 2 லைன் ஸ்பேஸிங், இதுக்கு 2 லைன் ஸ்பேஸிங். இது ஓவராலாகவே எல்லாத்துக்குமே 2 லைன் ஸ்பேஸிங் தான் விடணும். ஒன்றுக்கும் ஒரு லைனுக்கும் 2 லைன் ஸ்பேஸிங் தான் விடணும். ஸோ இது இது ஃபுல்லாகவே 2 லைன் ஸ்பேஸிங்கில் தான் நம்ம இதை டைப் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோடு போடுறோம். 11ல் ஸ்டார்ட் பண்ணி 75 டிகிரி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ 65 கவுண்டிங்ஸ் வரும் இந்த ஐஃபோனோட கவுண்டிங்கு. அடுத்தது பேராகிராஃப் அப்படின்னாவே நம்ம எப்போவுமே 2 லைன் ஸ்பேஸிங் தான். இங்கே 2 லைன் ஸ்பேஸிங் விடுவோம். இங்கே எப்போவுமே பேராகிராஃப் அப்படின்னாலே 15 டிகிரியில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பேராகிராஃபை. ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 15 டிகிரி 5 ஸ்பேஸ் விட்டுட்டு 15 டிகிரியில் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கடைசியில் பேராகிராஃபில் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஃபுல் ஸ்டாப்க்கு மார்க் உண்டு. ஃபுல் ஸ்டாப் நீங்கள் வைக்கலை அப்படின்னா மார்க் நிறைய போயிடும். சரிங்களா? இது சீனியருக்கான ஸ்டேட்மெண்ட்டு. நல்லா ட்ரை பண்ணுங்கள், நல்லா போட்டு கற்றுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.